Taste the Daily. டிசம்பர் 24ஆம் தேதியன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 37வது ஆண்டு நினைவு நாளன்று புரட்சித் தலைவரின் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த உள்ளார் என தலைமை கழகம் அறிவிப்பு. இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் காலங்களில் முன்கூட்டியே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து மக்களை காப்பாற்றாத ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரணம் மற்றும் இழப்பீடு தொகையை வழங்க வலியுறுத்தி வரும் 21ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக மாவட்ட செயலாளர் சி.வி. சண்முகம் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அண்ணா தொழிற்சங்கத்தின் மத்திய சங்க நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கும் காலியாக உள்ள 2 மண்டலங்களின் செயலாளர் பொறுப்புகளுக்கும் விருப்ப மனுக்களை வழங்கலாம். முன்னாள் அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகள் தொடக்கம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. வட கடலோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அரியலூர் அருகே குடிபோதையில் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்ட கணவனை கத்தியால் அறுத்து கொலை செய்த மனைவி சிக்கினார். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்தில் மூட்டை தூக்கும் தொழிலாளி சரமாரியாக வெட்டி படுகொலை. நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை முயற்சி போன்ற பல சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மது போதையில் தந்தையை அடித்தே கொன்ற மகன் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் மது போதையில் நடைபெறும் குற்றங்கள் அதிகரித்து பல குடும்பங்கள் சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே முன்விரோதம் காரணமாக மைதீன் என்பவரது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம கும்பல். சாலையில் நடந்து சென்றவரையும் மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டி தப்பி ஓடியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தாம்பரம் அடுத்த மெப்ஸ் பகுதியில் மெத்தபெட்ரமைனுடன் 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு ரயில் நிலையம் அருகே விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருளுடன் அசாமைச் சேர்ந்த 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் உயர் ரக போதைப் பொருட்கள் கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் மெத்தபெட்ரமைன் விற்பனையில் ஈடுபட்டதாக டிஐஜியின் பாதுகாவலரிடம் விசாரணை. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவலர்களே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் அவலம். தஞ்சை அருகே காரில் ரகசிய அறையில் பதுக்கி வைத்து கடத்தப்பட்ட 20 லட்சம் மதிப்பிலான 103 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை தலைவிரித்தாடுவதாக மக்கள் வேதனை.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் தலைநகராக மாறி வருவதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வெள்ள நிவாரண நிதியை வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். நியாயமான கோரிக்கைக்காக போராடிய மக்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜகம். திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் ஆத்திரம். திமுக எம்எல்ஏ இனிகோ இருதயராஜை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். கழிவுநீர் குடித்து பல உயிர்கள் பறிபோயிருக்கும் நிலையிலும் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யாத ஸ்டாலின் அரசுக்கும் மக்கள் கடும் கண்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் அறப்போராட்டம். ஏலத்தை ரத்து செய்ய மறுத்து தொடர்ந்து காலதாமதம் செய்து வரும் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு கடும் கண்டனம். பறவைகள்ல இருந்து விலங்குகள்ல இருந்து எல்லாமே இயற்கையாவே எல்லாமே உருவான ஊர் இந்த ஊரு. நிறைய கோயில்கள், நிறைய சிற்பங்கள் எல்லாமே இருக்கு, வரலாற்று சான்றுகள் நிறைய இருக்கு. இதை அழிக்கும் விதமா இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைய போறதாக சொல்றாங்க. எங்களுக்கு இது வேண்டாம். இது யாருக்காக? இதை எடுத்து என்ன பண்ண போறீங்க? இது யாருக்காக எடுக்கிறீங்க? இது இதனால யூஸ் வர்றது யாருக்கு வரும்? மக்களுக்கு தானே. ஒரு மக்களை அழிச்சு இன்னொரு மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுனால என்ன பணம்? கரூரில் மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த தந்தைக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த மகிழா நீதிமன்றம். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவு. திருப்பூர் மாவட்டத்தில் திறனற்ற திமுக அரசையும் மைனாரிட்டி பாஜக அரசையும் கண்டித்து வியாபாரிகள் நடத்தும் கடையடைப்பு போராட்டத்திற்கு அதிமுக ஆதரவு. கடை வாடகைக்கு விதிக்கப்பட்ட 18% ஜிஎஸ்டி வரியையும் மாநில அரசு விதித்துள்ள தொழில் வரியையும் ரத்து செய்ய வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி அருகே இடைநில்லா அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் ஓட்டுநருடன் பயணிகள் கடும் வாக்குவாதம். செயலற்ற ஸ்டாலின் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் வசூலில் மட்டுமே குறியாக இருப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு. இல்ல 26 மீஸ் 26னாக்கா நாளைக்கு வண்டில உட்கார்ந்து நாளைக்கு வாங்கிக்கலாம்னா என்னப்பா வார்த்தை அப்படி சொல்லலாம்? பஸ் என்னாச்சு? பஸ் ஏதோ ப்ராப்ளம் அது தெரியல நமக்கு. பஸ் ப்ராப்ளத்துக்கு அவரு காசு கேட்கறாருன்னு வச்சுக்க, கொடுத்த டிக்கெட்டுக்கு பைசா கேட்கறாரு. அதுக்கு எப்படி சொல்லணும்? இல்லப்பா நாளைக்கு வாங்கிக்கிற நாளைக்கு வாங்கிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் சொன்னது? கண்டக்டர். திருவிடை மருதூரில் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிய 3 சக்கர சைக்கிள்களில் செயின் இல்லாததால் நீண்ட நேரம் காத்திருந்த மாற்றுத்திறனாளி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் பெயரளவுக்கு மட்டும் வழங்கப்படுவது மீண்டும் நிரூபணம். சென்னை துறைமுகத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் 85 அடி ஆழம் கொண்ட கடல் பகுதிக்குள் விழுந்து விபத்து. கடற்படை வீரர் காயத்துடன் மீட்கப்பட்ட நிலையில் ஓட்டுநரை தேடும் பணி தீவிரம். சென்னை திருவொற்றியூர் அருகே அம்மா உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு. திமுக ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு.
திருவண்ணாமலையில் பிரேக் டவுன் ஆன அரசு பேருந்தை தள்ளிச் செல்லும் அவலம். திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக ஆய்வு செய்யாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகர பேருந்து கதவில் 5 வயது குழந்தையின் கைவிரல் நசுங்கியதால் அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். அரசு பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மேம்பாலம் அருகே சாலையோரம் லாரியில் இருந்து மனித கழிவுநீர் வெளியேற்றம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தல். சாம்சங் தொழிற்சாலையில் மீண்டும் வெடித்த தொழிலாளர் பிரச்சினை. நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் தொழிலாளர் நலத்துறை தொழிலாளர் பிரச்சினைகளை உடனுக்குடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்காததால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அல்லல் படும் அவலம். திருத்தணி முருகன் கோயிலில் மார்கழி 2ஆம் நாளில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தங்க தேர் திருவிழா. அரோகரா கோஷத்துடன் தங்க தேரை இழுத்து சென்ற பக்தர்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 57,080 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை மீண்டும் குறைந்து வருவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. மெட்ரா நிறுவனத்துக்கு சுமார் 2200 கோடி ரூபாய் அபராதம் விதித்த ஐரோப்பிய ஆணையம். பயனர்களின் கணக்கு விவரங்களை முறையாக பாதுகாக்க தவறியதற்காக அபராதம் விதிப்பு. உரங்களின் விலையை 10 முதல் 15% ஏற்றவுள்ள மைனாரிட்டி பாஜக அரசு. ஆண்டு கணக்கில் போராடியும் அடிப்படை ஆதார விலை உயர்வை மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என விவசாயிகள் கேள்வி. குறைந்தபட்ச ஆதார விலை, கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாபில் இன்று நடைபெறும் ரயில் மறியல் போராட்டத்துக்கு விவசாயிகள் அழைப்பு. 13,000 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்பார்கள் என விவசாயிகள் சங்கம் அறிவிப்பு. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல். வாக்கெடுப்பில் 369 எம்பிக்கள் பங்கேற்ற நிலையில் கூட்டுக்குழுவுக்கு மசோதாவை அனுப்ப 220 எம்பிக்கள் ஆதரவு. சத்தீஸ்கர் மாநிலம் சுர்குஜா மாவட்டத்தில் குழந்தை வரம் வேண்டி கோழி குஞ்சை உயிருடன் விழுங்கியவர் மூச்சு திணறி உயிரிழந்த பரிதாபம். மூட நம்பிக்கையால் பறிபோன உயிர். ரஷ்யாவின் அணுசக்தி மற்றும் ரசாயன ஆயுத படைப்பிரிவின் தலைவர் வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழப்பு. உக்ரைன் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா திட்டவட்டம்.